Hi friends, welcome to Nidra Dhro channel. பீர்க்கங்காயை வச்சு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. இது மட்டும் இருந்தாலே போதும். ஒரு தட்டு சாப்பாடு அப்படியே சாப்பிட்றலாம். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட 2 வத்தல் சேர்த்துட்டு வத்தலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வத்தல் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. வத்தலோட கலர் இந்த அளவுக்கு மாறணுங்க, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வத்தலை எடுத்து வச்சதும் அதே எண்ணெயிலேயே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பாதி அளவு வதங்கி வந்ததும் இதோட ஒரு பல்லாரி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பூண்டு பல்லாரி ரெண்டுமே நல்லா வதங்கி வரணுங்க. பல்லாரி நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தீயை மீடியமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பல்லாரி ஒரே மாதிரி வதங்கி வரும். பல்லாரி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பல்லாரி எடுத்ததும் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குங்க. அந்த எண்ணெயிலேயே ஒரு பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் எதுவும் இல்லைன்னா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காயை சேர்த்ததும் அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காயை வதக்கும் போது காயிலிருந்து கொஞ்சமாக தண்ணி இறங்கி வரோங்க. அந்த தண்ணியோடவே சேர்த்து காய் நல்லா வதங்கி வந்துடும். காயிலிருந்து வந்த தண்ணியிலேயே காய் நல்லா வெந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம பல்லாரி வதக்கி வச்சுருந்த பாத்திரத்திலேயே இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. காயை வதக்கி எடுத்ததும் அதே பாத்திரத்திலேயே 2 மீடியம் சைஸ் தக்காளியை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. எனக்கு இப்போ இதை வதக்கி எடுக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை, அதனால நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தக்காளியை இப்போ 2 பக்கமும் மாற்றி மாற்றி விட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி வதங்கி வந்ததும் அதில் இருக்கிற தோல் தனியாக வருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்திட்டு அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துடலாம். எல்லா தக்காளியிலையுமே இந்த மாதிரி தோலை தனியாக எடுத்துடலாங்க. தக்காளியோட தோல் எல்லாமே எடுத்ததும் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதையும் தனியாக எடுத்துடலாங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த காயோட இதையும் சேர்த்து வச்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த வத்தலை கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நொடிச்சு விட்டுக்கலாங்க. நம்ம காயோட சேர்த்தே பிசைஞ்சு எடுத்தோம்னா அது நல்லா நொறுங்கி வராது, அதனால முதல்ல அதை நொறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம காய் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இதை கை வச்சு பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா அரைப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்காது. காயெல்லாம் நல்லா வதங்கி இருக்கிறதுனால நான் கை வச்சே பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ சாப்பாடோடு எடுத்து வச்சு சாப்பிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.